ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னா ஹைதராபாத் ரெட் சிக்கன் கிரேவி. அதுக்கான இன்க்ரீடியன்ஸை நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். 2 வெங்காயத்தை நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, 5 முந்திரி, கொஞ்சமாக தயிர், இது எல்லாத்தையும் பிளண்ட் பண்ணி வச்சுருக்கேன். நான் 250க்கு சிக்கனை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். மசாலா பார்க்கலாம். மல்லித்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, காஷ்மீரி சில்லி, நார்மல் சில்லி, கரம் மசாலா. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருந்த தக்காளி, முந்திரி, தயிர் பேஸ்ட்டை நான் சிக்கனில் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா மசாலாவையுமே இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா இந்த சிக்கனில் கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணணும். ஃபுல்லாக நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக நான் மசாலா எல்லாத்தையுமே சிக்கனில் போட்டாகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டேன். இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. சிக்கன் ஊறிட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம தாளிச்சிடலாம். நான் 2 வெங்காயத்தை சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இது ஃப்ரை ஆகணும். இந்த சிக்கனுக்கு ஃப்ரை பண்ணி செஞ்சால் தான் நல்லா டேஸ்ட்டாக செம்மையாக இருக்கும். இப்போ இந்த ஆனியனை நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இந்த டைமில் நான் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனது போதும். இந்த டைமில் நம்ம ஊற வச்ச சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நான் இதில் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சமும் நான் வாட்டர் ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா சிக்கன் நல்லா வேகணும். நான் வாட்டர் ஆட் பண்ணிட்டேன். இது கொஞ்சம் நேரம் ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதிச்சிட்ருக்கு. இது தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஃபைனலி ரெடி ஆயிடுச்சு. ஹைதராபாத் ரெட் சிக்கன் கிரேவி செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரைஸு சப்பாத்தியில் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குது. வீட்டில் ட்ரை பண்ணி பாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற எல்லா வீடியோ வரும். பாய்.